பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஆமென். நீர் பெரியவர், நீர் ஒருவர் நீர் பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். இப்போ சரீரத்துல உங்களுக்கு யாருக்காவது ஒரு விடுதலை வேணும்னு யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் சும்மா கையெழுத்த கூட. இப்போ சரீரத்துல நேற்று தினத்துல எல்லாம் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஆமென். அந்த ஐயாவை பின்னால இருக்கிற ஐயாவை கூட்டு வாங்கல. அந்த சாப்பிடவே முடியாது, வாமிட்டிங், இந்த கிட்னி ஃபெயிலியர்ல ஒரு ஐயா வந்தாரு, பின்னால உட்காந்துருப்பார். குடும்பமா வாங்கம்மா, குடும்பமா வாங்க, வாங்க வாங்க. எத்தனை பேர் நிக்கலாம் நினைக்கிறீங்க? நின்னுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம், மகிமையை பார்க்க போறோம். எத்தனை பேர்? சார் நாங்களும் நிக்கத்தானே செய்யறோம். ஆமென். அல்லேலூயா. வாங்கயா வாங்கயா வாங்கயா. ஆண்டவருடைய மகிமை நேற்று காரியங்கள்ல எல்லாம் இங்க பாருங்க, ஸ்டேஜுக்கு வருவாங்க, அப்ப பாருங்க. நம்ம பெரியவர்னு பாடுறோம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உண்மையாகவே மேல வாங்க, மேல வாங்க, அம்மா மேல வாங்க, மேல வாங்க, மேல வாங்க, வாங்க ஃபேமிலியா வாங்க. நல்ல சத்தம் மைக் வச்சு, நல்ல சத்தம் வைங்க. சொல்லுங்க. நல்ல வாலிமைங்க, வாலிமைங்க. பிரைஸ் தி லார்ட். 3 മാസത്തെ കൊണ്ട് കിഡ്നിയുടെ ഭാരപ്പെടുകയാണ്. என்னது ஒரு நிமிஷம், 3 மாசமா? 3 மாசமா கிட்னி ப்ராப்ளம். டாக்டர்ஸ் என்னமா சொன்னாங்க? അവര് ഇങ്ങനെ കിഡ്നിയുടെ ആരംഭമാണെന്ന് പറഞ്ഞു, അതിൽ കുഴപ്പം പറ്റിയെന്ന് പറഞ്ഞു. സീരിയസ് நீங்க பேசுறீங்க, ஐயா கொடுங்க. ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ഞാൻ 3 മാസം കൊണ്ട് ഷുഗർ കൂടി കിഡ്നിയുടെ പ്രശ്നത്താൽ മെഡിക്കൽ കോളേജ് നെഫ്രോളജി വിഭാഗത്തിലായിരുന്നു. അവിടെ നിന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞു പൂർണ്ണമായും കിഡ്നിയെ ബാധിച്ചിരിക്കുകയാണ്. பூரணமா கிட்னி பாதிச்சிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டுட்டு 2 கிட்னியுமா? കിഡ്നി வந்து 17ஆம் தேதி അതിന്റെ സ്കാൻ എടുത്തിരുന്നാൽ മാത്രമേ പറയാൻ ഒക്കുള്ളൂ. രണ്ടാമത് ആദ്യം മുതൽ അവസാനം വരെയും രക്തം പരിശോധിച്ചാൽ അളവ് കൂടി പോകുന്നതല്ലാതെ കുറഞ്ഞിട്ടില്ല. ഒരാഴ്ച മാത്രം ഞാൻ അവിടെ നിന്ന് ആഹാരം എന്തെങ്കിലും ചെറുതായിട്ടൊക്കെ ഭക്ഷണം കഴിച്ചുള്ളൂ. പക്ഷെ ആ ഒരാഴ്ചയ്ക്ക് ശേഷം ഇന്നലെ വരെയും എനിക്ക് ആഹാരം കഴിക്കാനൊന്നും പാടില്ലാതെ ഗുളിക കഴിച്ചിരുന്നാൽ പോലും ഛർദിക്കുന്ന ഒരവസ്ഥയായിരുന്നു. அல்லமா, அதாவது சாப்பிடவே முடியாது, சாப்பிடுறதெல்லாம் வாமிட்டிங் ஆயிரும். டேப்லெட் மாத்திரையை போட்டாலும் வாமிட்டிங் என்ன செய்யும்? ஆயிரும். நேற்றைய தினத்துல ஐயாவுக்கு கடைசியில பின்னால போய் நாங்க ஜெபிச்சோம் இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஜெபிச்சிட்டு உடனே நாங்க சாப்பாடையும் கொடுத்தோம். ஆமென். ஐயா வாந்தி வந்துச்சா? வாமிட்டிங் வரல. சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து இன்னைக்கு காலையில டீ சாப்பிட்டோம், ஆனா வாந்தி வரல. அதாவது ஒரு தண்ணி ஆகாரம் கூட குடிக்க முடியாது, வாமிட்டிங் வந்துரும். ஆண்டவர் தொட்டார், சுகம் கொடுத்தார். ஆமென். ஐயா இப்ப சரீரத்துல எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு எழும்பி இருக்க முடியாத ஒரு நிலைமையா இருந்தது. ஆனா வந்து இப்போ வந்து நல்ல உஜாரா பலனா இருக்குன்னா எத்தனை பேருங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையாகவே சாப்பிட முடியாது, தண்ணி குடிச்சாலும் வாமிட்டிங் வந்துரும். கொஞ்ச நிமிஷம் கூட அந்த சாப்பிட்டது எல்லாம் வந்துரும். அப்படிதானமா? எல்லாமே வந்துரும். நேற்று ராத்திரியிலிருந்து வாமிட்டிங் வரல, வாந்தி எடுக்கல. ஏன்னா அவர் தொட்டது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த பிரச்சனையை மாற்றி இருக்கிறார். இது மொத்தமாவே மாறிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீசும் புயல் காற்றை படைத்தாவாதே, துதிக்குள்ளே ஐயா டான்ஸ் ஆடியா எல்லாம் தம்பி. வீசும் புயல் காற்றை படைத்தாவாதே, துதிக்குள்ளே
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? கிட்னி பிரச்சனைனால சாப்பிட கூட முடியாது, கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்து இருக்க முடியாது. இப்ப ஐயா ஓடினார் பாத்தீங்களா? ஆமே ஐயா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஓட்டம் ஓடி காமிங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டு. போதாது போதாது போதாது. Thank you. Glory be to the living God. ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நம்மளால மட்டும்தான் நிரூபிக்க முடியும். நெட்ல ஐயாவை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருந்தது. உன் குடும்பமா அழுதுட்டு இருந்தாங்க. எப்படி தானம்மா? சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் மொத்தமாவே தொட்டுட்டார். இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமாய் போங்க. ஆண்டவங்க ஆசையெல்லாம் கரங்களை உயர்த்துவாங்க. இயேசுவின் நாமத்தினால நின்னுங்க. மொத்தமா நின்னுங்க. வாங்க இங்க வாங்க. கையை மூடி, கண்ணை மூடி, கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நீங்க வந்திருக்கீங்க. உடைய பிள்ளைகள் மேல உடைய மகிமையும் கிருபையும் பிரசன்னம் இறங்கி இருக்கிறதற்காக கிட்னி ஃபெயிலியரா இருந்த கிட்னியில ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு சுகத்தை உடைய மகனுக்கு நீர் கொடுத்தபடினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மனுஷனால முடியாது, எந்த டாக்டர்ஸ் முடியாது சுவாமி. எவ்வளவுதான் லட்சம் செலவழிச்சாலும் எங்க அப்பா 5 பைசா செலவு இல்லாம 5 பைசா செலவு இல்லாம அப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக இந்த குடும்பமா இந்த பிள்ளைகளுடைய ஊழியக்காரனாகிய நாங்கள், இந்த சபையாராகிய நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ மகிமை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நிரப்பட்ட லார்ட். கையை உயர்த்துவங்க, ஒருத்தருடைய மகிமை வாங்கிக்கோங்க. லார்ட், டச் த க்ளோரி. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உங்க மகிமையும் பிரசன்னமும் அன்பையாவு கொடுத்த விடுதலைக்காக இன்னும் சரத்துல இன்னும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் சந்தோஷம்? இதுதான் பெருமழை. ஆமென். இங்க பெய்யுதுன்னா உங்களுக்கு பெய்யுமா பெய்யாதா? எத்தனை பேர் சொல்லுங்க? பெய்யுமான்னு கிடையாது, பெஞ்சிட்டு இருக்கு. சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, கர்த்தருக்காக ஆண்டவருக்காக இனிமே வாழுங்க. அநேக இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை சாட்சியாய் சொல்லுங்க. ஆமென். போகும்போது ஒருவேளை வரும்போது வியாதியஸ்தானாய் வந்தீங்க, உண்மையாகவே இது ஒரு பெதஸ்தாவாய் மாறிடுச்சு. நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். புயல் காற்றை பாடைத்தவரே, பையனான்னு கேட்டேன். அப்படியா? கூட 5-6 போட்டுக்க கூடாது சார். எல்லாரும் ஒரு விஷயக்காரங்களை உயர்த்தாண்டு நன்றி சொல்லலாம். சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை சபையாய் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அப்படிதானே?
ஆமாவா இல்லையா? ஒருத்தர் கிடையாது, இத்தனை பேர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்கன்னா உண்மையாகவே உங்களை கர்த்தர் ரொம்ப உயர்த்திட்டாரு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா உங்களை நாங்க ஸ்டேஜ் கூப்பிட்டுருக்கிறேன் நினைக்கிறேன். அப்படிதானே? ஃபர்ஸ்டா தானே இவங்க வந்திருக்கீங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா. ஆண்டு சாட்சியா இருக்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட்டை அடுத்த நேரம் கொண்டு வாங்க. நிச்சயமா எல்லாமே கியூர் ஆயிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேற்று ஒரு அம்மா கேன்சர்ல உங்க பையன் கேன்சர் ரிப்போர்ட்டோட கொண்டு வந்தவங்க. கேன்சர் உண்டா? வாங்க வாங்க வாங்க, மேல முன்னால வாங்க, முன்னால வாங்க. போங்க போங்க, தண்ணி கொடுங்க. அவருங்க ஸ்தோத்திரம். அடிமையோட சாட்சியா தேவனுக்கு கோடி எல்லாம் அமைதியா கேளுங்க. சாட்சி கழிந்த மாசம் ஜனவரி 15ஆம் தேதி கொச்சியில போய் அமிர்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது நல்லா தெளிவா சொல்லுங்க. அதாவது உங்க பையனுக்கு கேன்சர். கேன்சர் எத்தனை வயசு உங்க பையனுக்கு? 18 வயசு தம்பி. நேற்று வந்த அந்த தம்பி இன்னைக்கு வரல. 18 வயசு கேன்சர். போன மாசம் நம்ம கூட்டத்துல வந்து ஜோம் பண்ணாங்களாம். அப்படிதான் நம்ம மீட்டிங் நம்ம ஜெம் பண்ணி விட்டோம். அப்ப நான் சொன்னேன்னா போய் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்க நான் சொன்னேனா? ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பமா போய் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை வாங்குனீங்க? கழிஞ்ச மாசம் ஸ்கேன் பண்ணீங்க. ஸ்கேன் பண்ண போகும்போது உங்கள்ட்ட பிரேயர் பண்ணும்போது சொன்னீங்க நார்மலா இருக்கும் ரிப்போர்ட்னு சொன்னீங்க. அதாவது நான் சொன்னேன்னா நார்மலா ஆயிரும், நீங்க பயப்படாம போய் ஸ்கேன் பண்ணி பண்ணிட்டு வாங்க நான் சொன்னேனா? அப்புறம் என்னமா நடந்தது? ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வந்தது நார்மல். ரிப்போர்ட் வந்தது நார்மல். ஸ்கேன் ரிப்போர்ட் டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட். நல்ல கவனிங்க, கன்க்ளூஷன்ல இருக்குது. நோ மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் லிம்ப் நோடல் எக்ஸ்டர்னோடல் லிம்போமாட்டஸ் டெபாசிட். நோ மெட்டபாலிக்கலி. டோட்டல் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் எதுல கேன்சர் இருந்துச்சு? லங்ஸ்ல கேன்சர். இந்த படத்தையும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆமென் ஆமென். நல்லா பாருங்க, இதெல்லாம் பெரிய சாட்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேன்சர்லாம் ஒரு பயங்கரமான பொல்லாத சாபம். ஆமென் சொல்லுங்க. அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை லட்சமா செலவு பண்ணீங்க? எத்தனை லட்சம்? 7 லட்சமா? 7 லட்சம் செலவாகி வீட்டெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா ₹1 செலவு கிடையாதுங்க. அழகா போட்டிருக்கு. அந்த பேஷண்ட் நேம் ஜெஸ்லின் ஜெனிஃபர். நமக்கு ஒண்ணும் தெரியாது. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பத்தி நமக்கு என்ன தெரியும்? அப்படித்தானே? இருந்தாலும் அப்பா சுகம் கொடுத்தனால நான் நமக்கு இந்த மாதிரி காரியங்களை அப்பாயின்மெண்ட் மனுஷன் பண்ணல, அப்பா பண்ணிருக்காரு நமக்கு. எல்லாமே ஆண்டவருடைய கரத்தினால டோட்டல் ரிப்போர்ட் தான். இதை கொண்டு சாட்சியா சொல்லுங்கம்மா. எல்லா இடமும் எங்கெல்லாம் ஊழியத்து போறீங்களோ, இந்த சபைக்கு வாரீங்களோ, எங்க போறீங்களோ தெரியாது. ஆனா எங்க போனாலும் பெரிய சாட்சியா உங்க பையனை கூட்டு கொண்டு போய் சொல்லுங்க. சரியா? ஏன்னா எவ்வளவு பெரிய கேன்சர் வியாதியை ஆண்டவர் ஒரு செகண்ட்ல மாற்றி நல்ல கவனிங்க. இங்க மாற்றினார்னா உண்மையாக விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது?
அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இ மேஜர்மா காட்டாத்துறையில இருந்துலாம் வந்திருக்கு. காட்டாத்துறையில இருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? காட்டாத்துறையில இருந்து. காட்டாத்துறை நம்ம ஹிந்தி டீச்சர். ஒரு வருஷமா ஐயாவுக்கு கண்ணு தெரியாது. ஃபர்ஸ்ட் நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு ஐயாட்ட கேட்டேன், ஐயா கை ஒரு நிமிஷம் மைக்க கையில் வச்சுக்கோங்க. அவர் நன்றி சொல்லிட்டே இருக்காரு ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. சரி ஐயா என்ன பாருங்க ஒரு நிமிஷம். நான் நிக்கிறது தெரியுதா? எப்படி தெரியுது? ஆள் நிக்கிற மாதிரி ஆனா தெளிவா தெரியாது. எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். ஆள் நிக்கிறது தெரியுதா? என்னம்மா தனியா நான் நடக்கணும். அது நடப்பீங்கம்மா. இவ்வளவு செஞ்சுட்டாருன்னா இனிமேலும் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நல்லா கவனிங்க. ஒரு செகண்ட்ல கர்த்தர் தொட முடியும். சில நேரங்கள் அப்படி தொட்டாருன்னா அதுக்குரிய மதிப்பு நமக்கு தெரியாம போயிடும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சில வேலைகள் அப்படி கொஞ்சம் லேட் ப்ராசஸ், ஸ்லோ ப்ராசஸிங்ல கர்த்தர் செய்வார். ஆமென். நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். நமக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி அம்மா, இப்ப இது என்ன தெரியுதா? நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? இது என்ன தெரியுது? கை அசைதா? ஆமே ஆமே. மேல பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க, பாருங்க இயேசுவின் நாமத்துல பாருங்க. என்ன தெரியுது? சீட் இருந்தா சீட் தான் தெரியும். அப்படித்தானையா? சீட்டு போட்டா சீட்டு தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் காங்கிரீட்ட பாப்பாங்க. ஏன் தெரியுமா? நீரே பெரியவர், நீ ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் பெரியவர். எத்தனை பேருங்க சந்தோஷமா இருக்குது? நாமத்தில் நம்ம மகளுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக சுகத்திற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னும் எந்த மனுஷன் உதவி நாமும் நம் மகள் நடந்து எல்லா இடங்களிலும் இயேசுவை சுமந்து கொண்டு போகிற ஒரு கழுதையாய் உன்னை சுக மக்கர பாத்திரமாய் இவ்வளவு நாளும் ஒருவேளை ஒரு மூலையில கட்டப்பட்ட வாழ்க்கை சுவாமி. ஆனா இந்த நாள் முதற்கொண்டு கட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல. நீ எப்படி சீசர்களை போய் சொன்னி அந்த கழுதை கட்டவிழ்த்து வாருங்க, அது என்ன தேவை என்று சொன்னது போல உடைய மகளை ஒரு பெரிய பாத்திரமாய், உமக்கு ஏற்ற உகந்த பாத்திரமாய்